விதவை பெண்ணின் கண்ணீர் ஜெபம். வேதாகமத்தில் அநேக விதவை பெண்களை பற்றியும் விதவை பெண்களின் ஜெபத்தை பற்றியும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிலே இன்றைக்கு நாயின் ஒரு விதவை பெண்ணின் கண்ணீர் ஜெபத்தை பற்றி பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த பெண்ணின் ஒரே மகனை மரிக்க கொடுக்கின்றால் இந்த மகனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்புவதை பார்க்க முடிகின்றது. இந்த அற்புத நிகழ்வு லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 3 நபர்களை உயிருடன் எழுப்பினதாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஜெப ஆலய தலைவன் எவ்விருவின் 12 வயது சிறுபெண்ணை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பினார். ஏனென்றால் எவ்விரு என்ற இந்த ஜெபாலய தலைவன் இயேசுவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணி தன் வீட்டுக்கு அழைத்து வந்து தன் மகளை உயிருடன் எழுப்பியதை பார்க்க முடிகின்றது. இரண்டாவது லாசருவின் சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் இயேசுவினிடத்தில் விண்ணப்பத்தை அனுப்பி இங்கே வந்து சுகப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார்கள். பிற்பாடு மரித்த போதும் இயேசு லாசருவை உயிருடன் எழுப்பியதை பார்க்க முடிகின்றது. இந்த 2 அற்புதங்களிலும் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் இயேசுவினிடத்தில் வைக்கப்பட்டது. ஆனால் 3வது உயிர்த்தெழுந்த நிகழ்வான நாயின் ஊர் விதவையின் ஒரே மகனின் உயிர்த்தெழுதலில் இந்த விதவை பெண் எந்த விதமான விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் இயேசுவினிடத்தில் வைக்கவில்லை. மாறாக அவள் கண்ணீரை அழுகையை சிந்திக் கொண்டிருந்தாள் என்பதை பார்க்க முடிகின்றது. அவள் கண்ணீரை கண்ட பரலோகத்தின் தேவன் அவள் கண்ணீரையே ஜெபமாக புரிந்து கொண்டு அந்த மகனை உயிருடன் எழுப்புகின்றார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, நாமும் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை விண்ணப்பங்களாக வார்த்தைகளாக ஜெபத்திலே பரலோகத்தின் தேவனிடத்திற்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் பல சூழ்நிலையில் நாம் நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து கண்ணீர் வடிக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த கண்ணீரையே ஜெபமாக பார்த்து பதில் தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை நீங்கள் எதையாவது குறித்து அழுது கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெபம் செய்வதற்கு கூட பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? அந்த கண்ணீரையே ஜெபமாக பார்க்கக்கூடியவர் உங்களை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவையானவைகளை ஏற்ற நேரத்தில் அவர் சித்தத்தின்படி செய்வார். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.